ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு நம்ம ஆக்சுவலாக என்ன பார்க்க போறோம்னா பெர்ப்ளெக்சிட்டி. பெர்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா இது ஏஐ பேஸ்டு சர்ச் இன்ஜின். நம்ம யூஸ்வலாக கூகுள் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக முன்னாடி ஸ்டார்டிங் பேஸில் வந்து கூகுள், அதாவது ஒரு 2005 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கூகுளுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அது எதுனாலுமே அதில் தேடினா தான் கிடைக்கும். அதோட காம்படிட்டர்ஸ் வந்து யாகோ அந்த மாதிரி சில வெப்சைட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாளடைவில் கூகுள் வந்து எல்லா எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணிட்டு ஒரு லெவலுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூகுள் தான் பல வருஷமா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கூகுளில் வந்து தேடினா கிடைக்காத இன்ஃபர்மேஷனே கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு கூகுள் நல்லா இருந்தது. நிறையா பேஜஸும் இன்ஃபர்மேஷன்ஸும் கூகுளில் தேடி அவங்களோட எப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு டொமைனும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இது பண்ணுறவங்களோ அவங்களுக்கு ஒரு வெப்சைட் வச்சுருந்தாங்க. அது கூகுளில் தேடும்போது நமக்கு எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் மூலமாக அது நமக்கு வந்து கிடைக்கும். அதை சர்ச் பண்ணி நம்ம எடுத்து அதில் போய் என்ன என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதில் போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வெப்சைட் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வளர்ந்துச்சு. என்ன ஒரு சர்வீஸ் மூலமாக கொடுக்குறதா இருக்கட்டும், சாஸாக இருக்கட்டும், மேக்ரோசாஸ் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டுமே, அதில் சாஃப்ட்வேர் பேஸ்டு சொல்யூஷன் அந்த மாதிரி எல்லாமே கூகுளில் வந்துச்சு. இப்படி இருக்கிற டைமில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் ஏஐ வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்துலேயுமே ஏஐயோட ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கு. இப்போ இன்னும் ஃபியூச்சரில் இதை விட பயங்கரமாக தான் இருக்கும். உம், எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஏஐயோட ஒரு சஜஷன்ஸ் இருக்கும். அப்படி பார்க்குறப்போ கூகுளுங்கிறது வந்து எல்லாவோட இன்ஃபர்மேஷனையும் வெப்சைட்ஸையும் தொகுத்து கொண்டு வர்றது. பட் ஏஐ வந்து இதை வந்து எப்படி பண்ணுதுன்னா அதை நமக்கு வேணுங்கிற விஷயத்த ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அதுவே இன்ஃபர்மேஷனை எடுத்து நமக்கு வேணுங்கிற ஃபார்மேட்டில் ஜென்ரேட் பண்ணி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதை பற்றி ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னா அதில் வந்து ஆர்டிக்கல் ஃபார்மேட்டில் வேணும்னா அதுவே எல்லாத்தையும் படித்து ஆர்டிக்கல் ஃபார்மேட்டில் கொண்டு வந்தது. ஆம், ஒரு கொஸ்டின் கேட்டாலும் இதை ஆன்சர் பண்ணுற மாதிரி, கொஸ்டின் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியும் ரிப்ளை பண்ணும். பல விதங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரிசர்ச் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஜிபிடியில் பார்த்துருப்போம். இப்போ வந்து கூகுள் மாதிரியே சர்ச் இன்ஜின் பண்ணுறதுக்காண்டி பர்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற ஒரு இது வந்து நான் ட்ரெண்டிங் அப்படி நிறைய இருக்கு. பட் பர்ப்ளெக்சிட்டிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, அக்யூரேட்டாகவும் இருக்கு. ஓகே. கூகுளில் உள்ள டிராபேக்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம்னா சர்ச் இன்ஜின்ஸ் மற்ற சர்ச் இன்ஜின்ஸ்லையும் பார்த்தோம்னா என்ன பிரச்சனைன்னா நம்ம வந்து அது வந்து எஸ்இஓ பேஸ்டில் வந்து நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வெப்சைட்டை காட்டும். யார் காசு அதிகமாக செலவு பண்ணி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமைஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட இதை கொடுக்கும். பட் நமக்கு தேடியது கரெக்டான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம நிறைய பேஜஸை கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அது வரிசையாக ஒவ்வொரு பேஜாக வரும், நம்ம வேணுங்கிறத சர்ச் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் அவ்வளோ தூரம் போய் சர்ச் பண்ண முடியாது, நம்ம கூட வேண்டியது கரெக்டாக எங்கே இருக்குங்கிறது. ஆனால் இதில் வந்து நமக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டாக கேட்டோம்னா அது கரெக்டாக ஆன்சர் பண்ணும். அந்த தேவையான இதை வந்து அது எடுத்து வந்து கொடுக்கும். அதுவுமே கூகுளில் வந்து ஆட்ஸ்லாம் உண்டு, கூகுள் ஆட்ஸ். இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அப்புறம் ப்ளஸ் என்னன்னா அக்யூரேட்லி ரொம்ப அப் டு டேட்டாவே இருக்கும். அதாவது நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணுங்கிறத கெட் பண்ணிக்கலாம், தேவையில்லாததை வந்து விடலாம். நிறைய சோர்சஸையும் கம்பைன் பண்ணி இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதோட கண்டென்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இது கொடுக்கும். தேவையில்லாததை வந்து அதுவே கழிச்சு விட்டுருது. இன்னொன்று இந்த மாதிரி ஃபார்மெட்ஸு, அப்புறம் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்கும், அப்புறம் ஆடு கிடையாது. தென் அப்புறம் வந்து மல்டி லாங்குவேஜில் இதில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். இப்போ எல்லாமே கூகுளில் கேட்டோம்னா அது அவங்க வந்து என்ன லாங்குவேஜில் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்களோ அந்த லாங்குவேஜில் மட்டும்தான் அது இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வரும். பட் இதில் வந்து நம்ம என்ன லாங்குவேஜில் மாற்றணுமோ நம்ம இப்போ தாய்மொழியில் கேட்கணும், தமிழில் கேட்கணும்னா தமிழ்லேயே அது இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுது. சரியா? பெரிய பெரிய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் உண்டு, அதில் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
அந்த மாதிரி டைம்ஸ்ல இது ஒரு சம்மரைஸ்டு டேட்டாவை நமக்கு கொடுக்கும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நிறைய இதை பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இங்கிலீஷ் நமக்கு வந்து தாய்மொழி கிடையாது. நமக்கு தாய்மொழி தமிழ் தான். மற்ற லாங்குவேஜில் படிக்கிறது அவ்வளோ பிரச்சனை இருக்காது. பட் வந்து நம்ம திங்க் பண்ணுற லாங்குவேஜ் வந்து நம்ம தமிழ்ங்கிறதுனால தமிழ்லேயே அதை கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு மனசுல நல்லா பதியும், நல்லா புரிஞ்சுக்க முடியும். நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. தன்க்லீஷ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பீக்கிங் வேர்ட்ஸை எப்படி பேசுவோமோ, நம்ம நண்பர்கள்ட்ட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி கூட பேசி அந்த மாதிரி கூட நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் அதில் கெட்டுக்கலாம். நம்ம வந்து தங்கிலீஷ்னு டைப் பண்ணோம்னா தங்கிலீஷ்லேயே இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் ப்ரொவைட் பண்ணணும், இல்லை மாற்றி கொடுக்கும். ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. இதோட செட்டப்புமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே அட்ராக்டிவாக இருக்குது. நியூஸஸாக இருக்கட்டும், அப்படிலாம் இது ரொம்ப ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. Okay. இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம தேவையான ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எதுனாலுமே போய் கேட்க வேண்டிய ஒரு இடத்துட்ட போய் கேட்கறதுக்கு வந்து கம்ஃபர்டபிலிட்டாக இருக்காது. எல்லாருக்குமே அந்த நாலேஜ் கரெக்டாக நம்ம கேட்குறத அவங்க கேட்டுருவாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம அது சொல்லணும்னா எப்போவுமே அந்த மாதிரி ஆட்கள் இருக்க மாட்டாங்க. டீச்சர்ஸ்லாம் எப்பவுமே கூடவே இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லை எனக்கு டே டு டே ஆக்டிவிஸ்க்கு தேவையான சில சில டவுட்ஸ்களை கேட்க வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும், அது எப்படி போகிறதுங்கிற வந்து டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அந்த நாட்டோட பழக்க வழக்கங்கள், மொழி, அவங்களோட உணவு பழக்கங்கள், அவங்களோட என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறது, என்ன மாதிரி காசு செலவு பண்ணுறது, எப்படி நான் மாற்றணும், எங்கே மாற்றலாம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நிறைய வகையில் யூஸ் பண்ணலாம். யார் யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அது மாறுபடும். எல்லாத்துக்குமே அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இன்னொரு சொன்னால் நம்ம எல்லாருமே காலேஜஸ் அந்த டைமில் வந்து நமக்குன்னு ஒரு நண்பன் இருப்பான். அவன்கிட்ட வந்து காலையில் கேட்டோம்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி கேட்டோன்னா அவன் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுவான். இவ்வளோதான்டா மேட்ரு, இந்த மாதிரி கேட்டால் நீ எப்படி எழுது அப்படின்ட்டு. அதை வந்து நமக்கு எக்ஸாமில் எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதை வந்து இதுகிட்ட போய் சம்மரைஸ் ப்ரொவைட் பண்ணு அப்படின்னு கேட்டோம்னா அது சம்மரைஸ் ப்ரொவைட் பண்ணிடும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எதனையுமே எளிதில் புரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும். இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம்.